கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியா அல்டிமேட் டேஸ்ட்ல காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாம்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ இருக்கும். இந்த காலிஃப்ளவர்ல பின்னாடி இருக்கிற கிரீன் லீஃப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்து போட்டலாம், அது வேண்டாம் நமக்கு. அடுத்தது காலிஃப்ளவரை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூக்களை மட்டும் சின்ன சின்ன சைஸா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ஃப்ரை பண்ண சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கையிலேயே பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரிச்சு எடுத்த பிறகு தண்டு பெருசா உள்ளதை ஓரளவு கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். பூ பெருசா உள்ளதையும் 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸாவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்ன சைஸாவும் கட் பண்ண வேண்டாம். மீடியம் சைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் இந்த அளவு இருந்தா போதும். காலிஃப்ளவரை தண்ணியில ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப காலிஃப்ளவரை சுடுதண்ணியில போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரில் நிறைய மருந்து தெளித்து வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் பூச்சிப்புழு இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு அதில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் அப்படியே சுடுதண்ணியில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை தண்ணியை வடித்து எடுத்துட்டு பிளேட்டில் போட்டு வச்சிருங்க. இதுல மெயினா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னன்னா, சுடுதண்ணில போட்டு எடுக்கிற ப்ராசஸ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். சுடுதண்ணில ரொம்ப நேரம் காலிஃப்ளவரை விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப பாயில் ஆயிரும். காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துச்சுன்னா கிறிஸ்பியா வராது, ஆயிலும் ரொம்ப பிடிக்கும். அதனால சுடுதண்ணில போட்டு 2 மினிட்ஸ்லயே எடுத்துடணும். 50% வெந்தா போதும். காலிஃப்ளவர் ரெடியா இருக்கு. இனி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக அப்போ தான் வரும். வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இதில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் தரும், காரம் இருக்காது. இது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஓரளவு கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பதம் இருக்கணும். இந்த அளவு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இதில் இப்போ சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காலிஃப்ளவர்ல மாவு நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையே இப்படியே 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போதான் நல்லா மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா பைண்ட் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இரும்பு வடக்கல் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வடக்கல் சூடானதுக்கு அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ள ஒரு பிளேட்ல டிஷ்யூ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மசாலா கண்டிப்பா உதிர்ந்து வராது. ரொம்ப நல்லா கிறிஸ்பியா வரும். திருப்பி திருப்பி விடுங்க. அப்பதான் மேல இருக்கிற மாவோட கோட்டிங் கிறிஸ்பியா வெந்து வரும். உள்ள இருக்கிற காலிஃப்ளவரும் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா வேக விட்டு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஆயில்ல இருந்து வெளியே எடுத்து டிஷ்யூ போட்ட பிளேட்ல போட்டுக்கோங்க. பாருங்க, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. மீதி இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதே போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்டா கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்து காலிஃப்ளவர் ஃப்ரை மேல போடும்போது நல்ல ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையும் மேலே போட்டுக்கோங்க.
நம்ம வீட்லயே கிறிஸ்பியா நம்மனால செஞ்சு கொடுக்க முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே செய்யுங்க, உங்களுக்கு சூப்பரா வரும். அவ்வளவுதான், காலிஃப்ளவர் கிறிஸ்பி கிரன்ச்சி ரெடி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.